அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 தேர்ச்சி பெற்று ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் டிஇஇ அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில், அதாவது தொடக்க கல்வித்துறையில் தேர்வாகியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. உங்களுடைய வழக்கு குறித்த பின்னணி, உங்கள் குற்ற பின்னணியை காவல்துறை மூலம் ஆய்வு செய்ய சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அது தொடர்பான விவரங்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, மற்ற ஆசிரியர்கள் தகவல் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த தகவல் அப்படின்றது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தொடக்க கல்வி இயக்குனர், அதாவது மாநில தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களிடமிருந்து இந்த ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், சரிங்களா? அதாவது மாவட்ட கல்வி அலுவலகம் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அப்படின்றது அனுப்பப்பட்டிருக்கு. மிக மிக அவசரமான ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு, சரிங்களா? இது எதற்காக அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தொடக்க கல்வித்துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா பணி நியமனம் வழங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டியிருக்கு. என்ன காரணத்தினால அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி புதிதாக பணியில் சேரும் ஆசிரியர்களுடைய குற்றப்பின்னணியை காவல்துறையினர் மூலம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே அரசு பணியில் நம்ம சேர்றதா இருந்தால் நம்முடைய குற்றப்பின்னணி குறித்து, அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மேலே ஏதாவது வழக்கு இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஆர்பியில் வெரிஃபிகேஷன் போகும்போதே உங்களை கேட்டிருப்பாங்க, அந்த பயோடேட்டா ஃபார்மில் உங்கள் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா, அந்த வழக்கு இருந்தால் அந்த நம்பர் என்ன, அதெல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதே போல் இப்போ நம்ம அதை மாற்றி கூட சொல்லியிருப்போம், இருந்தாலும் இல்லைன்னு கூட சொல்லியிருப்போம். அதனால் உத்தரவு என்னென்னா, ஆசிரியர்கள் மேலே நிறைய அதாவது புகார்கள் வருது. என்னென்னு, ஸ்கூலில் மாணவர்களிடம் தவறாக நடந்துக்கிட்டாங்க, மாணவர்களிடம் ஒழுங்கின செயலில் நடந்துக்கிட்டாங்க, மாணவர்களை அடித்தாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள், பெண் குழந்தைகளிடம் தவறாக நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு புகார்கள் வர்ற காரணத்தினால நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆசிரியர்களுடைய குற்ற பின்னணியை விசாரித்த பிறகுதான் பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனை இப்போது கல்வித்துறை செயல்படுத்த தொடங்கியிருக்கிறது. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது தொடக்க கல்வித்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 2346 ஆசிரியர்கள், சரிங்களா? தொடக்க கல்வித்துறையில் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? 2346 ஆசிரியர்களுடைய பெயர் பட்டியல்களும் தயாரிக்கப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய எஸ்ஜிடி எக்ஸாம் அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பீங்க, அந்த விவரங்கள் மற்றும் இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணீங்க இல்லையா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அந்த வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் ஒரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, உங்களுடைய பயோடேட்டா ஃபார்மில் கொடுத்துருப்பீங்க. அந்த ப்ரூஃபை வச்சு அந்த அட்ரஸ் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கோ அந்த அட்ரஸ் அடிப்படையில் ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் கொடுத்த அட்ரஸ் அடிப்படையில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இந்த 2346 ஆசிரியர்களில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பட்டியல் தயாரிச்சிருப்பாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ வேலூர்னால் வேலூரில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, அவருடைய பேர் என்ன, அவருடைய வீட்டு முகவரியோடு தயாரிச்சிருப்பாங்க, அவங்க அப்பா பேர் எல்லாமே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லிஸ்ட்டும் தயார் பண்ணி அந்தந்த மாவட்டங்களுடைய கல்வி அலுவலருக்கு அனுப்பியிருக்கிறாங்க, சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, பள்ளிகளில், அதாவது மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்முறைகள், ஒழுக்கங்களை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவர்கள் மீது ஏதாவது குற்றப்பின்னணி இருக்கா, அவர்கள் ஏதாவது வழக்கு இருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதாவது வழக்கில் அவர்கள் தண்டனை பெற்றிருக்கிறாங்களா, அல்லது ஏதாவது குற்ற வழக்குகள் அவர்கள் மீது இருந்து அந்த விசாரணை நடைபெற்று வருகிறதா, வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருதா அப்படின்ற விவரங்களை விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. யார்? மாவட்ட கல்வி அலுவலர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விவரங்களை விசாரிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை எதுக்காக விசாரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய குற்ற பின்னணியை விசாரிக்கணும், ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கான்னு விசாரிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா விரைவில் பணி நியமனம் கொடுக்க போகிறோம். இது வழியாக மாவட்ட கல்வி அலுவலகங்கள் வழியாக எம்இஸ் வழியாக நாங்கள் பணி நியமனம் வழங்க போகிறோம், அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்த போகிறோம், அந்த டேட்டு பின்னாடி அறிவிக்கப்படும். ஸோ அப்படி வழங்குறதுக்கு முன்னாடி இந்த செயல்முறைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி மாவட்ட கல்வி அலுவலரே விசாரிப்பாரா அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த விவரங்களை வாங்கி உடனடியாக, சரிங்களா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இருப்பாங்க, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்,
அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி இந்த விவரங்களையும் அட்டாச் பண்ணுவாங்க. இந்த பேரெல்லாம் நாங்கள் டிஆர்பிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கெல்லாம் பணி நியமனம் கொடுக்கலான் இருக்கோம், இவங்க மேலே ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா, இவங்க பேர் இது, அட்ரஸ் இது, இதெல்லாம் இருக்குது, செக் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அனுப்பணும். அந்த லெட்டருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன பண்ணுவார்னா ஒரு விசாரணையை நடத்தி அவர் என்ன பண்ணுவார், அவங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புவாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வரீங்களோ, நீங்கள் உங்கள் அட்ரஸ் படி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுப்பீங்க இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க விளக்கம் கேட்பாங்க. எப்பா இந்த அட்ரஸில் ஒரு நபர் செலக்ட் ஆகிருக்கிறாராம், இவர் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா, ஏதாவது எஃப்ஐஆர் இது போட்டு வச்சுக்கிறீங்களா, எல்லா விவரங்களையும் கொடுப்பா அப்படின்ட்டு எஸ்பி என்ன பண்ணுவார், வாங்குவார். வாங்கி யார் மேலேயாவது வழக்கு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்னா ரகசியமான அறிக்கை கொடுப்பார். ரகசிய அறிக்கை கொடுப்பார். யாருக்கு? இந்த மாவட்ட கல்வி அலுவலருக்கு ரகசிய அறிக்கை கொடுப்பார். அந்த ரகசிய அந்த அறிக்கையை என்ன பண்ணுவாங்கன்னா கல்வி அலுவலர் ரகசியமாக சேவ் பண்ணி ஒரு ஃபைலில் வச்சுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சார் உங்களுக்கு மேலே வழக்கு இருக்குது அப்படின்ட்டு நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க ரகசியமாக வச்சுப்பாங்க, ஓ இவர் மேலே வழக்கு இருக்குது, இவருக்கெல்லாம் நம்ம அப்படின்ட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கணுன்ட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கான பணி நியமன செயல்முறைகளை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒருத்தர் மேலே வழக்கு இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சால் அவருக்கு பணி நியமனத்தை நிறுத்தி வைப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவர் கவுன்சிலிங்க்கு அவரை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த விவரங்கள் கேஸ் ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னா அந்த விவரங்களை என்ன பண்ணணும்னா இந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் டைரக்டர் ஆஃப் அதாவது தொடக்க கல்வித்துறை இருக்குது இல்லைங்களா, டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அவங்களுக்கு அனுப்பணும். எப்போ? விரைந்து உடனே அனுப்பி வச்சுருவாங்க. நீங்கள் ஒரு ஃபைலில் போட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அது மாதிரி அந்த தலைமையகத்துக்கும் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே. சரிங்களா? ஒரு வாரத்துக்குள்ளே இந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு அனுப்பி எல்லா விசாரணையை நடத்தி இந்த லிஸ்ட்டை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணி இந்த லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு வாரம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா விரைவில் இந்த தொடக்க கல்வித்துறைக்கான கவுன்சிலிங் அப்படின்றது நடக்க இருக்குது இல்லைங்களா? நம்மளை ஒவ்வொருத்தரையாக நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக அப்ளை பண்ணி, சார் எனக்கு வந்துருச்சு சார், எனக்கு இன்னும் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் சார், 4 நாள் ஆகும் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களாவே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விசாரணையை நடத்துகிறாங்க. இதுதான் விஷயம். அப்போ அவங்களாவே இந்த நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு அவங்களே காவல்துறையில் கொடுத்து விசாரிக்கிறாங்க. இதன் பிறகு ஒரு வேளை நம்மளை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்மளையும் செல்ஃப் வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களே ஒரு ரகசிய விசாரணை நடத்துகிறாங்க. ஸோ மறுபடியும் கேட்பாங்களான்றது தெரியலை. ஆனால் அவங்களாவே விசாரணை நடத்திக்கிறாங்க. அந்த விசாரணை அடிப்படையில் தான் நமக்கு ஏதாவது விசாரிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கனால அவங்களே விசாரிக்கிறாங்க. ஏன்னா கோர்ட் ஆர்டரை குற்றப்பின்னணியை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அதனால் அவங்களே விசாரிக்கிறாங்க. மறுபடியும் நம்மளை போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்க சொன்னாங்கனாலும் நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. சரிங்களா? இப்போ நம்ம மேலே வழக்கு இல்லை அப்படின்னா இப்போவும் இங்கே அவங்க கேட்கும் போதும் இல்லைன்னு தான் வரப்போகுது, அதே போல் நம்ம கேட்கும் போதும் இல்லைன்னு தான் வரப்போகுது. அதனால் மறுபடியும் தனிப்பட்ட முறையில் கேட்பாங்களான்றது தெரியலை. ஆக இப்போ நமக்கு தெரியக்கூடியது என்னென்னா விரைவில் இந்த தொடக்க கல்வித்துறையிற்கான அந்த கலந்தாய்வு அப்படின்றது நடக்கவிருக்குது. அதுவும் எப்படி நடக்கவிருக்குது அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் நடக்க இருக்குது. உங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலகத்தில் தான் நடக்குது, எம்எஸ்சி வலைதளம் மூலம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதனால் நம்ம பயப்படணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நிறைய ஆசிரியர்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னாவே பயம் இருக்கும். ஒருவேளை நமக்கு நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களா, நம்ம மேலே ஏதாவது கேஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களா அப்படிலாம் பயம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பயம் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா உங்கள் மேலே எந்த வழக்கும் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சப்போஸ் ஏதாவது உங்கள் மேலே வழக்கு இருந்து நீங்கள் அதை மறைச்சிருந்தீங்கன்னா அப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த நபர்களுக்கான பணி நியமனத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதனால் மற்ற ஆசிரியர்கள் யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆசிரியர்கள் எந்த தகவலுமே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நண்பர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மாதம் ஒரு மினிமம் ஒரு 3000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்ட் டைம் ஜாப் அப்படின்ட்டு. உங்களுக்கான விவரங்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்படும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இது
உங்களுடைய சுய விருப்பத்திற்கு உட்பட்டது. இந்த தகவல் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.